கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அதனால தேவனுடைய அம், கிருபையினால நம்ம என்ன செய்தோம், இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம என்ன செய்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஆபத்து வந்தாலும் தேவன் நம்மை காத்து வழிநடத்தி வருகின்றார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்ப அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சேருவர்களாய் காணப்படக்கூடாது. இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இவர் எவ்வளவு அருமையா பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒருவேளை முன்பு ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு முன்பு, இப்போ நான் வாசித்தோம்ல அந்த அக்கிரமெல்லாம் ஒருவேளை பண்ணியிருந்தாலும், அவருடைய கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நம்ம என்ன செய்தோம், இயேசுனுடைய ரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் கழுவப்பட்டோம். அதனால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இனி நம்ம துணிகரமா எந்த பாவமும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அடிக்கடி நம்ம தேவன் வந்து 7 70 தரமும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று அவரிடத்தில் இரக்கங்களும் மகா இரக்கமும் உண்டு. அவர் தயவு செய்ய பெருத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னிப்பார் என்று அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா பாவம் பண்ணிக்கிட்டே அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பாவங்களை திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப செய்த பாவத்தையே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி திருப்பி அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. இந்த பண்ணி பாருங்க, எத்தனை நேரம் குட்பட்டினாலும் திருப்பி போய் சேற்றில் தான் விழுவோம். அதே போல மனிதர்களாகிய நாமும் இந்த உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில சில கூடா நட்பு, அப்படி இல்லைன்னா சில பொருளாசை, நம்மளோட ஜென்ம சுபாவங்கள், நம்மளால விட முடியாத பாவங்கள்னால நம்ம என்ன செய்தோம், அந்த பந்தியை போல அந்த சேற்றில் விழுகிறவர்களாய காணப்படுதோம். ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய மகா கிருபையினாலும் நம்ம என்ன செய்தோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம அவருடைய ஆலயத்துல பிரவேசித்து அவரை துதித்து அவரை நம்ம வணங்குறதுக்கு நம்ம தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதனால தேவன் நம்மில் வாசம் பண்ணும்போது அவரோடு நம்ம இசைந்து காணப்படுகிறோம். அதனால நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும், பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே தாரும், நிலைவான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்கிறார். அதே போல நம்ம என்ன செய்யணும், அந்த சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம் உண்டு. அந்த சின்ன ஒரு பொருளாசை இருக்கலாம். இப்போ பெண்களாகி நமக்கு வந்து சேலை, ஏகப்பட்ட சேலை இருக்கும். அது தேவன் சொல்லியிருக்காரு எவ்வளோ, அதெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லலை. எவ்வளவோ உலக பிரகாரமான பொருள்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ஒரு லிமிட் இருக்கு. அதையும் மீறி தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது, அதே பற்ற அது மேல நம்முடைய ஆசையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது. முதலாவது நம்முடைய தேவனிடத்துல தான் நம்ம அன்பு வைத்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் உலக பிரகாரமான பொருள் மேல் நம்ம ஆசை வச்சிருக்கலாய் காணப்பட வேணும். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப உலக பிரகாரமான பொருள் மேல ஆசையா இருக்கும், பதவி மேல ஆசையா இருக்கும். அவங்களுக்கு எப்போ இரவு தூக்கத்துல கூட தன்னிடத்துல எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு அதே குறித்து நினைச்சுவாங்க, கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ இருக்கோ அங்கேதான் உங்க இருதயமும் இருக்குன்னு அந்த வேத புத்தகத்துல எழுதியிருக்கு. அப்போ அவங்க வந்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவரை நினைக்காதபடி இந்த உலக பிரகாரமான பொருள்னால எப்பொழுதும் ஆண்டவருடைய தேடாதபடி அவங்க பொக்கிஷத்தையே அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். அதுவும் ஒரு பாவம் தான். அதே போல சிலர் வந்து குடியை விட முடியாதபடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனாலும் சில நண்பர்கள்னால என்ன செய்வாங்க, சில நேரத்துல குடிக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதையும் தேவன் வெறுக்கிறார். இப்படி அவருடன் நம்ம இசைந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆவியானவரோடு நம்ம சேர்ந்து என்ன செய்யணும், நமக்கு பலன் தருங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அனுதினம் அவருடைய வேதத்தை நம்ம வாசித்து நம்ம என்ன செய்யணும், அவருடைய வசனத்தை உட்கொள்ளணும். அப்பொழுது தேவன் நம்ம நினைச்சுவார், நேர்த்தியான வழியில நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அந்த சங்கீதத்துல பாருங்க, அந்த 1ஆம் அதிகாரத்துல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசித்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா நின்றுருக்கு. அப்போ அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும், நேசித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும், தியானமா இருக்க வேண்டும். அப்படி தியானமா இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து என்ன செய்யாது, மற்ற வழியில போகாது. இப்போ யாராவது நம்மளை தேடி அவங்க எங்கேயாவது இந்த வாலிய பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. சில வாலிய பிள்ளைகள் என்ன செய்யும், எதற்கெடுத்தாலும் யாரையும் கை வாங்கி அடிக்க போறவங்கள காண்பிடுவாங்க. அப்போ அந்த பையனோட சேரும்போது அவன் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தா அந்த கூட சேர்ந்த பையன் தவறு பண்ணாவிட்டாலும் அவனும் சேர்ந்து என்ன செய்வான், அந்த குற்றத்துக்கு அவனும் காரணமாய் அவன் என்ன செய்வான். அதுல அவனும் மற்றவர்கள் சொல்லுவாங்க, இவனும் அவன் கூட இருந்தான் என்று. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவையில்லாத நட்புகளை என்ன செய்யணும், நம்ம சேரக்கூடாது. எல்லாரையும் நம்ம ஒதுக்கக்கூடாது. ஆனா நம்ம அன்போடு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வேதத்தை வாசித்து நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்பட்டு அவருடைய வழிகளில் நம்ம நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நினைச்சுவார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ உங்க இருதயத்துல அந்த பழைய ஜென்ம பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், விலகி போயிடும். அந்த உடனே ஒரு பாவத்தை விடுவது கஷ்டம்தான். அப்போ ஒரு சாயா குடிச்சிட்டு இருக்கோம், அது டீ குடிக்கும்போது நமக்கு அதை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்மளால இருக்க முடியல. அதே போலதான் சில ஜென்மத்திலே ஊர்ன பாவங்கள் உண்டு. அந்த பாவம் நம்மளை விட்டு விலகணும்னா அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறக்கமும் அவருடைய இரத்தத்தினால நம்ம நினைச்சிடும், தினமும் கழுவப்படணும். தினமும் நம்முடைய கர்த்தரிடத்துல நினைச்சிடும், அவரை நோக்கி நம்ம நினைச்சிடும் கூப்பிடுறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு நேரம் நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம், இனிமே கழுவப்பட தேவையில்லை, இனிமே நம்ம ஆண்டவரால் ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைச்ச கூடாது. நம்ம ஏனதானு இருந்துடக்கூடாது. அனுதினம் கர்த்தரோட நம்ம நினைச்சணும், ஜெபம் பண்ணி அவரோடு பேசுகிறவர்களாய் காணப்படணும். அதான் ஜெபம் பண்ணணும் என்றவுடன் முழங்கால் போட்டு தான் ஜெபம் இல்லை. நம்ம வேத வாசி ஜெபமிட்டு இப்ப நம்ம பணிகளுக்காக வேலைக்கு போகும்போது சும்மா நடந்துகிட்டே தேவனோட நம்ம பேசிக்கிட்டு போகலாம். கூட யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி பேசுவோமோ அதே போல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நினைச்சுன்னா பேசிக்கொண்டே போகலாம். அப்ப நம்ம தனிமையில இருக்கோங்கிற எண்ணமே வராது. நம்முடன் பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று நம்ம என்ன செய்யணும், மூவர் நம்மோடு இருக்கிறாங்க, நம்ம தனியாள் கிடையாது, நம்மோடு மூவர் இருக்கிறார்கள் என்று நம்ம நினைத்து யாராவது நீங்க தனியா இருக்கலான்னு கேட்டா என்ன செய்யணும், இல்லை என் கூட 3 பேர் இருக்காங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த 3 பேர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லாம் தனிமை கிடையாது. அவங்க நம்மளை தேற்றர்களாய் காணப்படுகிறார்கள். நம்ம ஒரு அக்கிரமம் ஒரு பாவம் செய்தாலும் அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், தூண்டி விடுவார். தூண்டி விட்டு நம்மளை அந்த பாவம் செய்யாது அப்படி நம்மளை என்ன செய்வார், அந்த அந்த உள்ளத்தை அப்படி குத்துறது போல காணப்படும் போது அந்த பாவ வழியிலிருந்து நம்ம நினைச்சுவோம் விலகுறதுக்கு அது உதவியாய் காணப்படும். அப்போ நம்ம வந்து பழையதெல்லாம் நினைச்சு நம்மளுக்கு ஆண்டவர் அந்த பாவத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி இருதய பாரமாய் காணப்பட்டது. இந்த தினத்துல தேவன் நமக்கு எவ்வளவு அருமையான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் அப்படி கனமா இல்லாதபடி லகுவாய் காணப்படுகிறது என்று நம்ம நினைச்சுவோம், நம்ம சந்தோஷமாய் காணப்படுவோம். அதனால நம்ம என்ன செய்யணும், அன்பு தினமும் காலையில் இருக்கும்போது ஆண்டவரிடத்துல அந்த நாளை நம்ம ஒப்படைக்கணும். இசப்பா இந்த நாளை இடத்துல நான் ஒப்படைக்கிறேன், நீங்க இந்த நாள் முழுதும் உங்களுடைய வார்த்தையினால என்னைய வழி நடத்துங்க. எனக்கு ஞானம் கிடையாது, இந்த உலகத்துல எப்படி நான் வாழப்போறேன்னு எனக்கு தெரியாது, எல்லாவற்றையும் நீங்க கற்றுத்தாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும். அவர்கள் ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும் முதல்ல நம்ம தாய் தகப்பட்டு கேட்கறதுக்கு முன்பாக, ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா நம்ம கூட இருக்கவங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்பாக முதல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். அவரிடத்துல பேசிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வெளியில எந்த காரியமானாலும் நம்ம என்ன செய்யணும், பேச வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம தேவனின் வெளிச்சத்தின் பாடி நடத்துவதாய் காணப்படுகிறார். இங்க பாருங்க,
அந்த 1 கொரிந்தியர் 6:12 பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். நம்ம வயிற்றுக்கு சாப்பிடுகிற அந்த போஜனம் வயிறு ஏற்கும், ஆனால் தேவன் அது என்ன செய்யும், நம்ம அது அழிகிறது. ஆனா அந்த போஜனம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது வெளியில போனோம்னா அந்த போஜனம் அழிந்துரும். ஆனா இந்த சரீரத்துல தேவனானவர் வாசம் பண்ணுகிறார். அதனால அந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேசித்தனத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. தேவன் கர்த்தரை எழுப்பினாரு. அந்த ஏசப்பா 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். அதே போல நம்மையும் தமது வல்லமையினால எழுப்புவார். இந்த உலகத்துல ஒருவேளை நம்முடைய மரணம் நேரிட்டாலும் தேவனுடைய உயிர்த்தெழும் நாள்ல நம்மை நிச்சயமாய் எழுப்புவார். அப்போ எழுப்பும்போது அவருடைய அந்த நியாய தீர்ப்பு இருக்கும். அப்போ நம்ம நல்ல வழியில நடந்தோம்னு நினைச்சுவார், அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி பெறுவோம். ஒருவேளை தீமையாய் காணப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நம்ம ஒருவேளை வெளி பிரகாரமா நம்ம பரிசுத்தமாய் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம நினைச்சணும், அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம நினைச்ச முடியாது, தப்பவே முடியாது. ஒருவேளை இந்த உலகத்து மக்களுக்கு முன்பாக நம்ம ஒருவேளை தப்பிச்சிடலாம், ஒருவேளை நம்மளை பரிசுத்தமாய் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய கண்கள் நினைச்சது 7 கண்களும் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. அவருடைய செவிகள் திறந்தவர்களாய் காணப்படுகிறது. அதனால ஒன்றுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அவரிடத்துல அவருடைய ரத்தத்துல நம்ம கழுவப்பட்டோம், இனிமே நம்ம ஏசப்பா பிள்ளை, நம்ம கிறிஸ்தவங்க, அதனால நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு கனவு நம்ம நினைச்சக்கூடாது, காணவே கூடாது. ஆண்டு சொல்லியிருக்காருல, அந்த நேரத்துல பரலோக ராஜ்யத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர் அநேகர். ஆனால் அநேகர் நம்ம நினைப்போம் நம்ம ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோன்ட்டு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். அதனால நம்ம நினைச்சு கூடாது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, ஒரு நேரம் நம்ம மன்னிக்கப்பட்டுட்டோம்னு நினைச்சு நிர்விசாரமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது நமக்கு என்ன செய்ய முடியாது, அந்த திருப்பி திருப்பி பாவம் பண்ணும்போது அந்த உணர்வுள்ள ஆவியே நமக்கு அப்படி என்ன செய்யறோம், சொரணம் இல்லாம ஆயிரும். சில நேரங்கள்ல ஆண்டவர் உணர்த்துவார். அந்த தாவீது ராஜா பாருங்க, அந்த பசுவால் கூட அவர் பாவம் பண்ணும்போது அந்த பசுக்கு ஆவியானவர் உணர்த்திருப்பார். ஆனாலும் அவர் அசட்டை பண்ணி அந்த பாவத்தை பண்ணினார். அதன் மூலம் அவர் தண்டிக்கப்பட்டார். அதற்கப்புறம் தேவனுடைய இறக்கத்தினால அவர் நினைச்சார், மறுபடியும் அவர் எழுப்பப்பட்டார். அதற்கு அவர் அவர் இறக்கங்களுக்காக ரொம்ப மன்றாடுகிறவராய் காணப்பட்டார். ஆனா நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த இரத்த பலிகளை கொடுத்தாங்க. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய இயேசுவோட இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கோம். அதனால திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த முரட்டாட்டமாய் நம்ம காணப்படக்கூடாது, இந்த ரெண்டகம் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, புறம் கூறக்கூடாது. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அநேக வார்த்தைகள்னால நம்ம நினைச்சக்கூடாது, பிறரை திருப்திப்படுத்தணும்ட்டு அநேக வார்த்தைகள்னால நம்ம பேசக்கூடாது. அநேக வார்த்தை இப்ப நானும் பாருங்க, ஒரு ஒரு காலத்துல நான்லாம் ரொம்ப அமைதியா தான் இருந்தேன். ஆனா இப்பொழுது அதிகம் சில நேரங்கள்ல எனக்கே தெரியும் நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னுட்டு. அப்ப அதிகம் பேச பேச நமக்கு அந்த பாவம் வந்துடும். ஏதாவது ஒரு வார்த்தையாவது தேவையில்லாத வார்த்தை வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நாவை என்ன அடக்கணும். அதற்கு தேவனிடத்துல என்ன செய்யணும், நம்ம பலன் கேட்கணும். அவர் நமக்கு பலத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நாங்கள் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே கூட ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். நம்ம நம்முடைய பாவத்தினால அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ரசிக்கப்படும் போது கர்த்தரும் நம்மோடு இசைந்து காணப்படுகிறார். கர்த்தரும் நாமும் ஒரே ஆவியோட இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான்.
அதனால உங்க சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய இவர்கள் அல்லவர்கள் என்றும் அறியீர்களா. இதை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்க இந்த சரீரம் அவருடைய மனுஷ சாயல் இல்லை கிடையாது. இது தேவனுடைய சாயல்னால மண்ணினால என்ன செய்தார், தேவன் ஆதாமை உருவாக்கினார். அதுக்கப்புறம் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி உண்டு அவரை உருவாக்கினார். அப்புறம் அவருடைய விழா எடுத்து என்ன செய்தார், பெண்ணை ஏவாளை உருவாக்கினார். அப்போ நம்ம வந்து அவருடைய அவயம், அவருடைய தங்கி இருக்கும் ஆலயம். அதனால இந்த சரீரம் நம்முடைய சரீரம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயம் என்று நினைத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை கெடுக்கக்கூடாது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் நம்ம தேவனுடைய ரத்தத்தினால அவருடைய இரக்கத்தினால நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் என்று நம்ம நினைத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆள்கிட்ட இரவலா ஒரு பொருள் நம்ம வாங்கினோம்னா நம்ம அந்த பொருளை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஐயோ இந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம இந்த பொருளை வாங்கணுமே, திருப்பி கொடுக்கணுமேங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் தேவன் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த சரீரம் நம்முடைய சரீரம் கிடையாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அதனால இந்த சரீரத்தை நம்ம இஷ்டப்படி நினைச்சக்கூடாது, கெடுக்கக்கூடாது. இந்த நம்ம அவருடைய நம்முடைய பாவத்தினால அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு ரசிக்கும் போது அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோட வந்து வாசம் பண்ணி அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சரீரம் வந்து அவர் தங்கியிருக்கும் வாசஸ்தலம். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ முடியாது. இது கர்த்தருடைய பலத்தினால அவருடைய ஆவியினால என்ன செய்யணும் முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் அன்புடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு இனியும் நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு பழையவைகளையும் நினைக்க கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் தேவன் அவருடைய முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டார். தேவனை என்னை சுத்திகரி ஈசுப்பினால் என்ன செஞ்சார், தேவன் நம்மளை குறைந்த பனியை போல நம்முடைய பாவங்களை வெண்மையாக்கிட்டார். அதனால பழையவைகள்லாம் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாகின. அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த புதிதாகிய சரீரத்தை நம்ம கெடுக்காதபடி தேவனிடத்துல தினமும் அவருடைய வேத வசனத்தை படித்து அவரிடத்துல தினமும் அவரோடு நம்ம உறவாடணும், அவரோடு பேசணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மிடம் பேசி நம்ம நினைச்சுவார், நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்மை தடுப்பார். நம்மை மற்றவர்களோட பேசும்போது வீணான வார்த்தையில பேசாதபடி தேவனுக்குரியவர்களை பேச தேவன் நமக்கு கற்றுத் தருவார். சரியா? ஜெயிப்போமா? இயேசுவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி தகப்பனே. இந்த தினத்துல கூட தகப்பனே ஏசப்பா நீங்க சொன்னீங்கப்பா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ரட்சித்தீர் தகப்பனே, அதற்காக நன்றி அப்பா. இனி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே புதிதாய் காணப்பட்டு விட்டோப்பா. பலவைகளையும் நினைத்து தகப்பனே எங்கள் இருதயத்தைப்பா ஆண்டவரே பின்னோக்கி போகாதபடியப்பா முன்னோக்கி செல்ல கிருபை செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே ராஜா ஆண்டவரே உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்குப்பா முடிவு மட்டும்ப்பா எங்களுடைய பரிசுத்தத்தை காத்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து ஒரு வேலைப்பா உங்களுடைய நாமத்தினால பிசாசு துருத்தினோமே, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் அந்நிய பாசை பேசணுமே, உங்களுடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோமே என்று நாங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தினால பிரசங்கம் பண்ணினோமே, உங்களுடைய நாமத்தினால அநேகருக்கு உங்களுடைய வார்த்தையை சொன்னோமே அப்படின்னு சொல்லும்போது தேவன் உன்னை அறியேன் என்று சொல்லிட்டா நாங்கள் எங்க போவோம் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய பரலோக ராஜ்யத்துலப்பா
அப்பொழுது நீ சொல்வீரப்பா, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்வீர் தகப்பனே. இசப்பா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகரப்பா, ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலராய் காணப்படுவார்கள் தகப்பனே. அதனாலப்பா, அந்த அநேகராய் காணப்படாதபடியப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர்ல நாங்களும் ஒருவராய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. அந்த 10 கன்னிகைகள் தகப்பனே, அவர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவரே, ஏசப்பா, அந்த எண்ணெயும் தீவெட்டியும் வைத்துக் கொண்டிருக்கும் போதுல ஆண்டவரே, அந்த 5 அந்த கன்னிகைகளுக்கு ஆண்டவரே, அந்த எண்ணெய் போதுமானபடி இல்லப்பா. அந்த நேரத்துல மணவாளன் நீர் வந்த உடனேப்பா ஆண்டவரே, அவர்கள் எண்ணெய் வாங்கி செல்லும்போதப்பா, அந்த எண்ணெயும் தீவெட்டியும் வைத்திருந்தவர்கள் ஆண்டவரே, உடைய விருந்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் ராஜா. உம்மோடு வந்து விட்டார்களப்பா. அந்த அந்த மற்ற கன்னிகைகளை ஏமாற்றம் அடைந்து போய்விட்டார்கள் தகப்பனே. அதே போல ஏமாற்றம் அடைந்தவர்களை காணாதபடி தகப்பனே, எங்களை அப்பா அந்த தீவெட்டியும் எண்ணெயும் வைத்திருந்த அந்த கன்னிகைகளாய் மாற்றின தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த உலக பிரகாரமான பாவத்துல விழுந்து அமிழ்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோடனே இருந்தப்பா, எங்களை வழிகாட்டியாய், எங்களை ஆண்டவரை வழிகாட்டி ஆண்டவரே, எங்களை அந்த உணர்ச்சி ஆண்டவரே இயேசுப்பா பாவம் செய்யாதபடி தடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, எங்களுக்காக ஆண்டவரே பெருமூச்சோடு வேண்டுதல், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரை திரும்பவும் ஆண்டவரே பாவத்தில் உள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா, இந்த நேரத்துல நீங்க பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ வேதத்தை வாசித்தோம், உண்மை பற்றி பேசணும் என்று இல்லாதபடி அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே, அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்பா அந்த கொரிந்து பட்டணத்துக்கு சொன்னது தகப்பனே. ஏசப்பா, இது கடினமான வார்த்தை தான் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலப்பா பரிசுத்தமாய் வாழ தகப்பனே. ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருங்கப்பா. திரியேக தேவனாகிய நீர் எங்கள் வாசம் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாசம் பண்ணி அப்பா எங்களை ஆண்டவரே கடைசி வரைக்கும் நித்திய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. ஏசுராஜா, இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்துக்கா நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒன்று முடியாத என்னையும் கூடப்பா இந்த வார்த்தையோடு பேசினக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஞானம் இல்லாத என்னையப்பா இந்த உலகத்துல பைத்தியமானவர்களை நீ தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, ஞானம் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பேதைகளை ஆண்டவரை ஏற்படுத்தினப்பா. அதனால தகப்பனே, நமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல ஒரு பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே இயேசுராஜா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உலக பிரகாரம் ஆசீர்வதினாலும் தெய்வீக ஆசீர்வாதத்தினாலப்பா நீங்க ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை வெளியே எடுத்து பாதுகாத்து கொடுங்க. ஒருவேளை அந்த வீட்டுலப்பா சுயனமாய் யாராவது காணப்பட்டாலப்பா இந்த ரத்தத்தினால கழுவி ராஜா ஏசப்பா, இந்த வல்லமையினால பிள்ளைகளை சுகமாக்குங்க தகப்பனே. ஏசுராஜா, நம்முடைய சுகமாக்கும் கரம் அந்த குடும்பத்தோடு இருந்து காத்துக்கொள்ளட்டும். இந்த கிருப பிள்ளைங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீ பிரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பெருமைகளுக்கு ஆமென், ஆமென்.